எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. என்னதான் ஒரு கடனோட நான் வாங்கி நம்ம வீடு கட்டி முடித்தாலும் அந்த கிரகப்பிரவேசம் பண்ணலன்னா அது வீடு ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. ஆனால் கிரகப்பிரவேசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கிரகப்பிரவேசத்தோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படின்னுங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். எங்கிட்ட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதுதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ஒரு கிராண்டாக பண்ணுறதுக்கு எந்த சோர்ஸுமே என்கிட்ட கிடையாது. வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து கிரகப்பிரவேசத்துக்குன்னு தனியாக நான் அமௌண்ட் எதுவுமே எடுத்து வைக்கல. கட்ட ஆரம்பிச்சிலேருந்து முடிக்கிற வரைக்கும் சின்ன சின்ன செலவுகளுக்கு என் கையில் இருந்த காசை வச்சு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் இந்த கிரகப்பிரவேசத்துக்கும் கையில் இருக்கிற வச்ச அமௌண்ட்டை வச்சு நம்ம பண்ணணுங்கிறதுனால தான் பெருசாக எதுவுமே பிளான் பண்ணாமல் என்னென்ன அவசியங்கள் தேவையோ அதை மட்டும் தான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கே எனக்கு டோட்டலாக 60,000 ரூபா செலவாயிடுச்சு. இந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஒரு 60,000 ரூபா செலவாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு கீழே நம்மளால் செலவு கம்மி பண்ண முடியாது. ஏன்னா எது தேவையோ அதை கரெக்டாக பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அதனால் ஓரளவுக்கு மன திருப்தியோடு இந்த கிரகப்பிரவேசத்தை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன செலவு அப்படின்னா நமக்கு ஐயருக்கு தான். ஐயருக்கு எனக்கு 10,000 ரூபா செலவாச்சு. அட்வான்ஸாக ஒரு 2,000 ரூபா கொடுத்து அவரை புக் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது பேலன்ஸ் 8,000 ரூபா வச்சு கொடுத்தாச்சு. அவருக்கு மட்டும் 8,000 + 2,000 10,000 ரூபா செலவாச்சு. அவர் அதில் ஹோமோல்டு பண்ணுறதுக்கான செலவுகள் பொருட்கள் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். எக்ஸ்ட்ரா பூ மாலை பால் தயிர் சில ஜாமான்லாம் எழுதி கொடுத்தாரு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். ஹோமோண்டத்தில் போடுற அந்த கட்டை குச்சிலாம் இருக்குல்ல அந்த ஐட்டம்ஸ்லாம் அவர் வாங்கிட்டு வந்துட்டார். முந்தின நாள் நைட்டு வாஸ்து பூஜை, காலையில் நிலக்கதவுக்கிட்ட ஒரு பூஜை, அப்புறம் உள்ள வீட்டில் ஹோமோண்டத்தை வளர்க்குறது, இதெல்லாம் சேர்த்து அவருக்கு 10,000 ரூபா செலவாச்சு. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணது பந்தலுக்கு. பந்தலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக 16,000 செலவாச்சு. பந்தல் வாசலில் ஒரு பந்தல், அப்புறம் சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல ஒரு பந்தல், மொத்தம் 2 பந்தல் போட்டிருந்தோம். வாசலுக்கு கொஞ்சம் அகலமாகவே இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி பெருசாகவே போட்டு தானே வரவங்க போகிறவங்க உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாசல் பந்தல் ஒன்று, சாப்பிட்ற இடங்களுக்கு அதே சைஸில் இன்னொரு பந்தல் ஒன்று, அப்புறமேல டேபிள் சேரு தண்ணி, அப்புறம் வீட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சீரியல் பல்பு, வாழை மரம், அப்புறம் வெல்கம் போர்டு, இதெல்லாமே சேர்த்து எனக்கு பந்தலுக்கு மட்டும் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்களோட 16,000 ஆச்சு. கிரகப்பிரவேசத்துக்கு முந்தின நாள் ஈவினிங் ஒரு 3 மணிக்கு பந்தல் போட்டு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கெலாம் கழட்டிட்டாங்க. ஸோ அந்த டைமுக்கு 16,000 ஆச்சு. அதே மாதிரி அடுத்து இன்விடேஷன் அடிக்கிறது மொத்தம் 100 பத்திரிக்கை அடித்தேன். மினிமம் 100 பத்திரிக்கை தான் அடிக்க முடியும்னு பிரிண்டிங் ப்ரெஷர் சொன்னதுனால 100 பத்திரிக்கை மட்டும் அடித்தேன். அதிலே ஒரு 20 பத்திரிக்கை மிச்சமாயிடுச்சு எனக்கு. நான் அதிகமாக யாருக்கும் பண்ணல. நான் சிம்பிளாக க்ளோஸ் ரிலேஷன்ஸுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அதனால் பத்திரிக்கை அடித்தது செலவு மொத்தம் 2,500 ரூபா ஆச்சு எனக்கு. அப்புறம் இந்த இன்விடேஷனை எடுத்துக்கிட்டு ஊரில் எல்லாமே வெளியூரில் தான் இருக்காங்க. நான் அங்கே கோயம்புத்தூர்னால நான் ஊருக்கெலாம் போயிட்டு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் மாமா மச்சானுக்குலாம் பங்காளிகள்லாம் இருக்குது, அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்களுக்குலாம் வைக்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்த செலவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2,000 ரூபா செலவாச்சு. அடுத்ததாக பிளான் பண்ணது ட்ரெஸ்ஸுக்கு. இப்போ எனக்கு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு எனக்கு ஒய்ஃபு குழந்தைங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு எடுக்கணும். ஆனால் அது மாமனார் வீட்டிலேருந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால் என்னோட செலவு கிடையாது. அதுக்கு ஒரு 10,000 ரூபா ஆச்சு. ஆனால் அது என்னோட செலவு கிடையாது, அது அவங்களோட செலவு தான். வேறு யாருக்கு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த வீட்டை கட்டி கொடுத்த கொத்தனாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும். இல்லைன்னா கையில் பணம் வச்சு கொடுக்கணுங்கிறது ஒரு முறை இருக்குது கிரகப்பிரவேசம் அன்னைக்கு. ஸோ அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்ஜினியர்கிட்ட பேசும்போது அவர் அந்த வீட்டை வேலை செஞ்சவங்க மொத்தம் 7 கொத்தனார் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செட்டு ஒவ்வொரு செட்டாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க, கையில் ஒரு 200 ரூபா பணம் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி கிரகப்பிரவேசம் அன்னைக்கு ட்ரெஸ்ஸோட கொஞ்சம் பணமும் வச்சு கொடுத்ததில் எனக்கு மொத்தமாக ஒரு 4,500 ரூபா செலவாச்சு கொத்தனாருக்கு பண்ணது. அப்புறம் அந்த இன்ஜினியருக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம இவனை எடுத்து அப்புறம் அதை பிடிக்காம போய் ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். கேட்டுட்டோம்னா நமக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ இல்லை என்ன செய்யணுங்கிறத நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட நான் இன்ஜினியர்கிட்ட கேட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவரும் ட்ரெஸ்ஸில் அதிகமாக ஈடுபாடு இல்லாத கிஃப்ட் வாங்கி சொன்னார்.
ஒரு 1500 மதிப்பில் அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்து என்ன ட்ரெஸ்ஸுன்னா, நம்ம பசு வருவாங்க, அவங்க அதுக்கு வந்து வேட்டி துண்டு அதெல்லாம் எடுக்கணுங்கிறது அதுக்கு எனக்கு ஒரு 1000 ரூபா செலவாச்சு. இந்த பசு மாட்டுக்கு வந்து வேட்டி துண்டு எடுக்கிறதுல எனக்கு ஒரு 1000 ரூபா செலவாச்சு. அதே மாதிரி இந்த பசு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்ல, அதனால் அந்த அமௌண்ட் வந்து அது ஒரு 1000 ரூபா ஆச்சு. அடுத்தது நான் பிளான் பண்ணது வந்து சாப்பாடு. ஸோ காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு. நான் காலையில் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மதியம் அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் காலையில் வந்து ஒரு 120 டிஃபன் சொல்லியிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் சேர்த்து. ஸோ மதியானம் வந்து காலையில் வீக் டேஸில் வச்சதுனால காலையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடி காலையிலே வந்துட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் காலை டிஃபன் 120 பேர் சொல்லியிருந்தேன். எனக்கு கரெக்டாக காலை டிஃபன் கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தான் வெளியூர்லேருந்து வந்தவங்கலாம் கொஞ்சம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சேர்த்து ஃபேமிலி இருந்துக்காக அவங்களுக்கு சேர்த்து 25 சாப்பாடு சொல்லியிருந்தேன். இப்போ காலையில் டிஃபன் 120 பேர், அதே மாதிரி மதியம் லஞ்சு 25 பேர். மொத்தமாக அதுக்கு கொண்டு எனக்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா 17,000 எனக்கு செலவாச்சு. அப்புறம் அந்த சாப்பாடை வந்து கொண்டு வரத்துக்கு ஆட்டோக்கு வந்து வாடகை பார்த்தீங்கன்னா அது ஒரு 1000 ரூபா எனக்கு செலவாச்சு. அப்புறம் வந்து இந்த ஐயர் வந்து பூஜை ஜாமான்னு சொல்லிட்டு சில ஜாமானை எனக்கு எழுதி கொடுத்தாரு. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா வாழை இலை, பூசணி, எலுமிச்சம்பழம், தட்டு, பால், தயிர், அப்புறம் ஒரு சாமி ஃபோட்டோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லிஸ்ட் எனக்கு கொடுத்துருந்தாரு. அது வந்து எனக்கு வந்து 1500 ரூபா செலவாச்சு எனக்கு அதில். அப்புறம் இந்த டேபிள் சேருக்கு வந்து நம்ம மேலே விரிக்கிற மாதிரி பேப்பரு, அப்புறம் அந்த குப்பையெல்லாம் கன்ற கேரி பேகு, அப்புறம் கப்பு, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. டீ கப்பு, அப்புறம் தண்ணி கப்பு, அது மாதிரிலாம் சேர்ந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு எனக்கு ஒரு 1000 ரூபா செலவாச்சு. லஞ்சுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ சொல்கிறது, அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஜூஸு, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் சொல்லணும்னா அதில் எனக்கு ஒரு 1500 ரூபா செலவாச்சு. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, நல்லா பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு டீ, ஸ்நாக்ஸு, அப்புறம் ஜூஸ்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதனால அதில் எனக்கு ஒரு 1500 ரூபா செலவாச்சு. இதுதான் என்னோட மொத்த செலவு. இதுக்கு தான் நான் செலவு பண்ணி இந்த கிரகத்தை பண்ணி முடித்தேன். ரொம்ப சிம்பிளாகவும், நானே இது எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம இவ்வளோ அழகாக நீட்டாக எந்த வித ரொம்ப ஆடம்பரமும் இல்லாமல் அதுக்கும் ரொம்ப எதுவுமே பண்ணாமல் இல்லாமல் பொருளுக்கு நம்மளால் நீட்டாக அதை செய்ய முடிஞ்சுது. ரொம்ப மன திருப்தியாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த கிரகப்பிரவேசம் அன்னைக்கு ஃபுல்லாகவே. ஏன்னா கைமீறி எந்த வேலையும் நான் செய்யலை, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து எல்லாமே நல்லபடியாக முடிச்சிட்டேன். இதுக்கு மட்டுமே எனக்கு வந்து 60,000 ரூபா செலவாச்சு. இது போக வந்து பூ மாலை, அந்த நிலக்கதவு மாலை, அப்புறம் சாமிக்கு மாலை, கழுத்துக்கெல்லாம் மாலை, பூஜை போகிறதுக்கான அந்த பூக்கள் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த பூ மாலையெல்லாம் எனக்கு வந்து ஒரு 4000 ரூபா செலவாச்சு. அது வந்து மாமனார் சைட்லேருந்து பண்ணிடுவாங்க. ஸோ அது என்னோட செலவு கிடையாது. என்னோட செலவு மட்டும் வந்து டோட்டலாக வந்து 60,000 ரூபா செலவாச்சு. ஒரு 60,000 ரூபாயில சிம்பிளாக ஒரு கிரகபிரவேசத்தை நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.